ஆதிக்கு வரும். அப்படியா?
நெருப்பு இருந்த கூட்டத்திற்கு என் மனமார்ந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் புகழும் பெருமையும் வாய்ந்த அழகு திரு பொன்னாடு, நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய மழலை செல்வங்கள் சொல்லி விளையாடுகின்ற தருமபுரியாகும் நம்ம திருச்செங்கோடு சாணார் பாளையம் என்றால் நாடக கலைஞர்களுக்கு ஒரு தாய் திருநாடு. தாய் வீட்டுக்கு பிள்ளை போனது போல, மச்சுமா நகரத்தை போல இந்த நகரத்தை எழுந்தல் உள்ள ஊர் பொதுமக்கள், நம்மளை முன்னோர்களாக விளங்கக்கூடிய நம்மளை வாழ வைத்த தெய்வங்கள், இந்த பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் 4ஆம் பதவி அந்த பகவான் எம்பெருமானுடைய பாவத்தை சேர்ந்த நம்முடைய பெரியோர்களுடைய நினைவாக வருடந்தோறும் தவறாமல் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ வைத்த தெய்வங்களை மறக்க கூடாது என்பதற்காக நம்முடைய கூட பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருடந்தோறும் தவறாமல் மாலா கோவில் இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி நாடகமானது அரங்கேற்றம். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் நம்முடைய நாடகத்திற்காக வருகை வந்து இப்பேற்பட்ட பணி என்றும் பாராமல் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கூடிய ரசிகர், அதாவது பொதுமக்கள், அவருடைய குடும்பங்களும் நம்மளுக்கு அன்பளிப்பு செய்த அருமை தாயாக வழங்கக்கூடிய என்ன பேருக்கா பேர் கேட்டு வந்து என்ன சசிதாங்களா? சசிதாஸ்ரீ அவர்கள். ஆமா ஸ்ரீ. ஏய் என்ன ஸ்ரீ? ஸ்திரீங்கிற வார்த்தைமா? அவருடைய சொத்துல இருந்து நமக்காக ஒரு காஞ்சனம் கொடுக்க மறுகாஞ்சனம் மலை போல வளர்ந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நமக்கு போதும் என்ற அன்னதானம், போதாது என்ற இந்த இரண்டையும் வாரி வழங்கி அவருடைய குடும்பங்களும் பாலாறு செல்வங்களாக இந்த செங்கோட்டையின் அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ கடவுதி. நன்றி, வணக்கம். சீட்டு அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஏசி இளங்கோய் அவர்களும், அதாவது சிஐ சந்திரம் அவர்களும், சிஇ தேன்மொழி அவர்களும், எஸ்ஜே அதாவது ராஜ் திலகா அவர்களும், அதாவது டிஆர் ஹர்ஷிதா அவர்களும், டிஇ நவநீதம் அவர்களும், எம் குமரன் அவர்களும், அதாவது கே என் பூர்ணா அவர்களும், கே ஹரிஷ் அவர்களும், சிஐ சுதா அவர்களும், கே கார்த்தி அவர்களும், கே ஸ்ரீஷா அவர்களும் சக குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம். கூட்டம் கிடையாமல், கொண்டப்பூ வாடாமல், திருப்பதி யாசனம், திருவண்ணாமலை கோபுரம் ஆண்டாண்டுதோறும் எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குதோ, மலை போல வருகின்ற கஷ்டம் எல்லாம் அவருடைய குடும்பத்திலே பணி போல விலகி பாலாறு செல்வங்களாக கொண்ட இடம் கொடுத்த இடம் குறையில்லாமல் நிறைகடலாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன். சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அப்படி இருப்பினும் இந்த சபை முன்னிட்டு நான் வந்திருக்கின்ற பொழுது கணவன் உயிர் காத்த கற்பகவள்ளி இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமா?
பாட்டுல சொன்ன புரியல. புரியலையா? இப்ப விவரமா சொல்லு பார்க்கலாம். யார் நீ? இந்த இடத்துல பார்த்ததுல ஒண்ணு புதுசா பாக்குறேன். அப்படியா? உன்னுடைய பேர் என்ன? உன் பேரு? என் பேர் ஒத்த குஞ்சம். ஒத்த குஞ்சம். உன்னை எப்படி கூப்பிடுறது? ஓ குஞ்சன்னு கூப்பிடு. ஏய் பேர் என்னன்னா என்ன இப்படி பேர் வச்சிருக்கீங்க? என் பேர் தான் அது. அப்படியா? உன் பேர் என்ன? அம்மம்மா நான் ஆயிரம் நட்சத்திரங்களே விண்ணில் இருந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? ஆகாது. ஒரு கோடி நட்சத்திரத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு கூண்டிலே அடைத்தாலும் ஒரு நிலவுக்கு ஆகாது. அப்பேற்பட்ட அழகு படைத்த என் பெயர் காந்தாமணி தாசி. காந்தாமணி தாசியா? காந்தாமணிங்கிறது ரைட்டு. கடைசியா ஒரு வார்த்தை வருது. அதெல்லாம் வரும் அப்படிதான். அம்மம்மா உன் பெயர்? காந்தாமணி தாசி. என் பெயர் காந்தாமணி. சரி உன் பெயர் என்ன? என் பேரா? என் பேரு முதல்ல சொன்னு தெரியல. நெசமாலா அதே பேரா? ஆமா. உன்ன குஞ்சு நான் கூப்பிடுறது கண்ணடி பேரு. அவர் ஏமா நினைக்கிற நீங்க? கண்ணு குஞ்சுமா கூப்பிடலாம். அம்மா அப்படி இருந்தாலும் இந்த காந்தாமணி ஆகினா உங்க தாய் தகப்பன் யாரு? யார் அவர்? உங்களுக்கு என்ன வேலை? அம்மா என் தாயார் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். என் தாயாரோ அப்பு தாசி. அப்புதான் அது தாசி தானா? அப்புறம் ஆமாண்டி. அப்ப எங்க அப்பா தான் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சண்டாளப்பாவி. என்னாச்சியா? என்ன காரணம் சொல்றது வித்தியாசமா தெரியுது. ஒரு அப்பாவா இரண்டு அப்பாவா இல்ல 1000 அப்பாவா? எத்தனை அப்பா? எங்க அப்பா யாருன்னே தெரியாதுடி. அவரா இருக்கலாம், அந்த துண்டுகாரா இருக்கலாம், அந்த சேர்ல உட்காந்துக்கிறாரே பேசக்காரர் அவரா இருக்கலாம், ஒட்டியாரா இருக்கலாம், கொள்ளக்காரரா இருக்கலாம், ஏன் கோமாளி நீயா கூட இருக்கலாம். ஐயோ அப்படின்னு எனக்கு எய்ட்ஸ் வந்துருமே. அம்மம்மா அப்படி இருந்தாலும் என் தாயார் அப்பு தாசி. நாங்கள் எந்த குலம்? எந்த குலத்தை சேர்ந்தவங்க? என்ன வேலை? என்ன தொழில்? உனக்கு என்ன தொழில்? யாருக்கு? எனக்கு இதுதான் தொழில். அப்படியா? ஆமா. எங்களுக்கு ஒரு குலத்தொழில் இருக்கும்ல. எங்க குலத்துக்கு ஏற்ற தொழில். என்னது? எங்க குலத்தொழில். எங்களுக்கு என்ன தொழில்? என்னது? அடினால கண்ணா அடித்து
ஐயா இது உடனே ஏத்தி மாத்தலாம். எத்தனை புருஷனும் மாத்த மாட்டான். எந்த லோனுக்காரன் ஏமாந்தான்னு தெரியல. மொத்தம் சம்பாதிக்கிறது பூரா அதுலயே போட்டுருவா போடுறது. மறுபடியும் பாத்துக்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. புரிஞ்சு சொல்லாமலே புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சா? பார்த்துப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அம்மா எங்களுடைய குளமோ தாசி குளம். தாசி குளம். ஆமா. தாசி குளம் என்றால் அப்படி என்றால் எப்படி சொல்றது? அப்படின்னா அப்படின்னா நாங்கள் வருவோரையும் போவோரையும் அவர்களிடத்துல வழிபறித்து நாங்க வழிபறிக்கும் தாசிகள். மொத்தல பலான கெராய்க்கு அப்படி சொல்லிட்டு போவேன். நாங்க காசு பறிக்கும் கன்னி பெண்கள், பணம் பறிக்கும் நாங்க தாசி பெண்கள். மொத்தல தேவிடுறாளு. அப்படி சொன்னா புரியும். அப்படியா? ஆமா. அம்மா அவரவர் குலத்திற்கு ஒவ்வொரு தொழில் இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம். ஆமா ஆமா. எந்த தொழில் தாண்டி எங்களுக்கு தெய்வம். உங்களுக்கு தெய்வம், எங்களுக்கு தெய்வம். செய்யற தொழில் தெய்வம் தான். ஆமாண்டி. என்ன வெயில போய் கஷ்டப்படணுமா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. கல் உடைக்கணுமா, மண்ணு தூக்கணுமா, கடப்பாரி எடுத்து குத்தணுமா, பால் பிடிக்கணுமா, ஏரி வேலைக்கு குட்ட வேலைக்கு போறோமா? குட்ட வேலைக்கு போனா கூட என்ன அது இல்ல, மண்ணல சொல்றாங்க, அள்ளி கொட்ட சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இல்ல. வேலையே எங்களுக்கு நைட்ல தான் வேலை. ஓ அப்படியா? மின்னுக்கு சூப் படிக்கணும்ல. அப்புறம் அவ்வளவுதான். என்ன உக்காந்துக்கிட்டா குமிஞ்சுக்கிட்டாங்கறியா? படுத்துக்கிட்டா போதும் 10 நிமிஷம். அப்படியா? அருமையான வேலை. எங்க வேலைக்கு ஆம்பளைங்க எல்லாம் தேவையில்ல, பொம்பளைக்கு மட்டும்தான். ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். உன் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போறேன்னு சொன்னீல்ல, உன் பொண்டாட்டி நாத்தனா நங்கையா கொழுந்தியா சின்னமா பெரியமா எல்லாத்தையும் கூட்டிட்டு இருந்து விட்டீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட பணம். சத்தியமா சொல்றேன், எனக்கு கடப்பாரை எடுத்து விட்டுருவேன். ஏண்டி நான் தெரியும் முண்டை ஏன் சண்டைக்கு வரல? தேவடியா பண்ற வேலைக்கு எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேணுமா? கஷ்டமே இல்லாம வேலை. ரேட் எப்படி தெரியுமா? கஷ்டம் இல்லாம குஷ்டம் வந்துருச்சுன்னா அதுக்கெல்லாம் மருந்து இருக்குதுடி. அதுக்கு மருந்து இருக்குது. அரசாங்கம் கொடுத்துருக்குது தெரியல. பொட்டு பொட்டியா? அதாவது கண்ணால் கண்ட ஆடவர்களை மயக்கி காசு பறிக்கும் தாசிகள். ஆமாண்டி. ஆமா. நாங்களோ பணம் பறிக்கின்ற தாசிகள், காசி பறிக்கின்ற கள்ளிகள். வரும்பொழுது ஒரு ஆடவர் எப்படி வருவார் தெரியுமா? அம்மா நல்லா போட்டு சூட்டு போட்டுக்கிட்டு, கையில பிரேஸ்லெட் கட்டிக்கிட்டு, இந்த கையில வாட்ச் கட்டிக்கிட்டு, மோதிரம் போட்டுக்கிட்டு, 4 விரலுக்கு 4 மோதிரம் போட்டுக்கிட்டு, கழுத்துல மைனரி சங்கிலி போட்டுக்கிட்டு, அப்படியே கோட்டு போட்டு அப்படியே டிப் டாப்பா வருவாங்க. ஹின் பண்ணிக்கிட்டு புது மாப்பிள்ளையாட்டம் வர ஆம்பளைங்கள காலையில போகும்பொழுது ஒரே ஒரு கோமணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவோம். என்ன மயிருக்கு வர்றான்? ரேட் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் 500 ரூபாய். இது 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு எப்பேற்பட்ட வசதி தெரியுமா? ஒரே ஒரு கிழிஞ்ச பாய் தான் 500 ரூபாய். பின்ன என்ன உனக்கு பெட்டு போட்டா புடுங்குவாங்க. ஒரு 2000 கொடுத்தா 2000 கொடுத்தா ஒரு கவுத்து கட்டிலு. அப்படியா? தொங்கி போன கட்டில் உன்னாட்டம். ஒரு 5000 கொடுத்தா வெறும் கட்டில் மட்டும்தான் மெத்தல்ல. அப்படியா? ஆமா. ஒரு 25,000 கொடுத்தா அதாவது பேன் போட்டு பெட் போட்டு கட்டில் போட்டு எல்லாம் சிறப்பா இருக்கும் வசதிகள். 25,000. அதுக்கு மேல கொடுத்தா 50,000 1 லட்சம் கொடுத்தா ஏசி ரூம் தான், ஸ்ப்ரிங் பெட் தான். அப்படியே கீழே அடியில ஒரு பேனு, மேல ஒரு பேனு, சைடுல 2 பேனு. ஒரு பேனா? பேனு இல்ல பேனு. எல்லாம் காத்தோட்டமா இருக்கும்ல, அதுதான் உள்ள காத்து போகுது. அப்புறம் இப்படி எல்லாம் வசதி இருக்குது. சரியம்மா, இத்தனை ரேட்டு போகுதுல்ல? எங்க குளத்துல இப்படி வர்ற ஆம்பளைங்க ஏதாவது லோடு கீடு ஏத்திட்டு போயிட்டாங்கன்னா ஒட்டிக்காரர் கேக்குறாரு, இதுலதான் லோன் கட்டுற மாதிரி டிவில போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கு. என்ன ஆய ஒத்திக்கிறேன் அவகிட்ட வந்தீங்கன்னா பொட்டிக்காரர் தான் கேட்டாரு கண்ணு. தினமும் ஒரு தரமா 2 தரமான்னு கேட்டுட்டு ஒரு தரமா 500 ரூபாய் 1000 ரூபாய் வர வச்சுக்கலாம். சரி. ஆமா. அப்புறம் அப்படியே கழிச்சுட்டு போக வேண்டியதான். சரி பாப்பா, உனக்கு ரொம்ப கம்மி ரேட் இது. ஏய், நாங்கெல்லாம் 50,000 கராக்கிங்க. 5,000 10,000த்துக்கெல்லாம் போறது இல்ல. இதுல லோனு எதுவும் கிடையாது. எங்க பாட்டியா ஒருத்திக்கிறா, அவளுக்கு தான் லோனு.
இப்படி வர்ற ஆம்பளைங்க வயிற்றுல கீத்துல லோடு கிட்ட ஆயிடுச்சுன்னா, அதாவது கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா, ஆம்பளை பையனா பிறந்தா யாருக்கும் தெரியாத கள்ளிப்பால் எருக்குப்பால் கலந்து கொண்டு போடுவோம். ஆம்பளை பசங்க பிறந்தாவா? அப்படியே சங்கடையில இடிச்சு ஊத்தி அப்படியே கொண்டு போடுவோம். ஆம்பளை பசங்க பசங்க வேணும்னு ஆசைப்படுவாங்க. பொட்டை பிள்ளைங்க பிறந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? பொட்டை பிள்ளைங்க பிறந்தா எங்க பிசினஸ் வச்சுக்குவோம். வளர்த்து வாலிபமாக்கி உங்க வியாபாரத்துக்கு அது என்ன பண்ணி விடுது? அவரை நம்பி விடுது. அது ஒண்ணு இல்ல. அது என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? அம்மா இப்படி அது மட்டும் இல்லாம வருவோரையும் போவோரையும் வழி பறிப்போம். ஒரு ஆடவர் ரோட்ல போனா இங்க வாங்கன்னு 10 பேர் தெருவுல சாதாரண கூப்பிட முடியுமா? எங்களுக்குன்னு தனியா சாரையெல்லாம் இருக்குது. எப்படின்னா ஒரு ஆடவர் போற ஒரு ஆம்பளை போறோம் அப்படின்னா நாம 10 ஆம்பளைங்க போகும்பொழுது நாம யார வந்து கூப்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்க மட்டும்தான் திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக் இருக்குது. விஷயம் இருக்குதா? ஆமா. சரி, எப்படி விசில் அடிக்கிறது? விசில் அடிக்கலைன்னா இப்படி கையை தட்டுறது. கையை தட்டின உடனே யார் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்த உடனேயும் இப்படியே காது குடையிற மாதிரி வாங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். மத்தவங்க பார்த்து காது குடையிற மாதிரி தெரியும். இங்க வாங்க வாங்க வாங்கம்பா. ஆனா அவனை கூப்பிடுறது அவன் எங்க வரதுன்னு கேட்டா தரம் சொல்லணும்ல எங்க வரதுன்னு. அப்படியே எங்களுடைய மயிர் கோதுற மாதிரி பின்னாடி வாங்க, அப்படி பின்னாடி வாங்க, அப்படி புறத்தாடி வாங்கன்னு கூப்பிடுறது. பாக்குறதுக்கு மயிர் கோதுற மாதிரி தெரியும். ஆமா. ஆனா ஜார காட்டுறது பின்னாடி வர சொல்றது. அந்த ஆம்பளை பார்த்த உடனேயும் அவன் பார்க்கும்போது கீழே குனிஞ்சுக்கிட்டு கால்ல கோலம் போடுறது. கால்ல கோலம் போடுறது. அப்புறம் மறுபடியும் உசுசுங்கிறது. அப்புறம் மறுபடியும் அவன் பாப்பான். மறுபடியும் இப்படி கோலம் போடுறது. அதுலயே அவன் கண்டுக்குவான். ஓ, இது பலான கேராகிதான். சரி சரி, நீ முதல்ல என்ன தொடாத. கூப்பிடுறப்ப 500 ரூபாய் 1000 மணத்தான் கூப்பிடுவோம். அப்புறமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் 5000 10,000 புடிங்குவோம். ஆமாம்மா. அப்படி இருந்தாலும் இதுதான் எங்களுடைய குலத்தொழில். தொழில் தாசி குல பெண்கள். ஆமா. இப்படி எங்களுடைய குலமோ தாசி குலமாக இருந்தாலும் அடியே இன்று 5, 10, 5000, 10,000 இப்படி எல்லாம் வயிறு ஜீவனம் பண்ணனா நம்மளால பொழைக்க முடியுமா? இளம வயசுல தான் இப்படி பண்ணலாம். வயசாயிடுச்சுன்னா பண்ண முடியுமா? ஒரு நெருப்பு 2 ரூபாய். நெருப்புட்டி ஒரு நெருப்பு 2 ரூபாடா. 2 ரூபாய் கண்டிப்பா நெருப்புட்டி போய் எங்கிட்ட இருந்தா 10 ரூபாய்க்கே விட்டுருவோம். போய் போயாத 10 ரூபாய்டா. ஏய், கோடி கண்டாரோட தேவடியா முண்டா. அடியே இப்படி 5, 10, 5000, 10,000 போனா சரி என்ன ஆகுறது? அதானே காலம் மாறிட்டே இருக்குது. விலைவாசி ஏறி போச்சு. அதனால ஒரு பூ இன்னைக்கு என்ன விலை? 400 ரூபாய் 350 ரூபாய். ஆமா, உண்மைதான், விலை ஏறி போச்சு. ஒரு பூ வாங்கி வைக்கிறதுக்கு மயக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால நாம பிடிச்சாலும் புளியங்கம்மா பிடிக்கணும். அப்படி எப்படி பிடிப்ப? அப்படி பிடிக்கணும்னா அப்படி உடுப்பு பிடி பாத்துக்கிறியா? அப்படி கப்புடு பிடிக்கணும். தூரமா நின்று பேசாத. படத்துல போட்டு நடப்பு பண்ணி விட்டுருவாரு. இதுக்கு மேலே உனக்கு நடப்பு எடுத்துக்குது. காலாவதி ஆகி போயிடுச்சு. கொரோனா ஊசி போட்டு எல்லாம் போயிடுச்சு. வாங்க. யாருக்கு? உனக்குதான். விட்டு பாக்குறியா? அல்லு கடிச்சிட்டே செஞ்சு விடுவாரு. கொரோனா ஊசி போட்டு எல்லாம் போயிடுச்சு. தூங்குற சிங்கத்தை சீண்டி விடாது. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் இன்றைய தினமாக இந்த நாட்டினுடைய அரசன் வேட்டையாட வந்தது போல் எங்களுக்கு செய்தி வந்திருக்குது. வேட்டை ஆடிட்டாருமா. ஆடிட்டு இப்ப நகர் வேளாண் குடிமக்களோட குறை தீர்க்கலாம்னு சொல்லிட்டு நகர சோதனைக்கு வரார். அவரை வருவரை எதிர்நோக்கி காத்திருந்து அவரை வரவேற்பு கொடுத்து அவரிடத்துல நாங்களும் நாட்டியம் ஆடக்கூடிய மாதர்கள் நடிக பெண்கள் சொல்லி சரி அவரிடத்துல நாட்டியம் ஆடி எங்களுடைய அழகுல மயக்கி தன்வசப்படுத்தி அவரிடத்துல இருக்கக்கூடிய காசு பணம் நகை நட்டு ஆவரணம் ரொம்பரோஜனம் பணம் காசு ஆணிமுத்து போட்டு அரசாணி எல்லாத்தையும் அபகரிக்கணும். ஓஹோ, பெரிய இடத்த பிடிக்கணுங்கிற. சரி சரி, அதனால புறப்படு, கிளம்பு. பக்கபல வந்துருக்கல வாணி. இந்த தாசிகுல வீதி ஏண்டா, இந்த தாசிகுல வீதிக்குள்ள போகாதீங்க. இந்த தாசிகுல வீதிக்குள்ள போகாதீங்க, அவரெல்லாம் நடந்து விடும் அப்படி சொன்னீங்க. ஏண்டா இந்த வீதிக்குள்ள வந்தவரே என்ன ஒரு நறுமணம், சந்தனம் ஜவ்வாது புடுகு என்று சொல்லக்கூடிய வாசனைக்குள்ள அத்தனையே மணக்கிறது. இந்த வீதிக்குள்ள
யாரம்மா நீ? சுவாமி அதாவது பாதத்திற்கு வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு. நடினமாடக்கூடிய நாட்டிய மாதர்கள். ஓஹோ, நடினமாட சென்று தங்களை போல ஒரு அரசர் இளவரசர் இருக்கிற நடினமானது புரிந்து அவர் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெறுவது பெற்று வயது ஜீவனம் பண்ணுவது எங்களுடைய வழக்குங்க. வேற மாதிரி சொன்னானே. குடிமக்கள் குறைத்துக்கலாம். ஏய் பைத்தியக்காரா, நீ என்ன தாசி கூட வீக்குங்க? இந்த பொண்ணு கிட்ட கேட்டா நடின மாறி அதன் மூலியமா வரக்கூடிய காசு பணத்தை வச்சு நாங்க பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு பார்த்தாதான் தெரியும். அதனால உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்கள் முன் நாங்கள் நடினம் புரிவோம். அப்படியா? அவ்வளவுதானே, வேற ஒன்றும் கிடையாது. வேற எதுவுமே இவன் கிடையாது. தான் என்ன கொலை போட்டு கூட்டிட்டு வந்துட்டான். தாசி உள்ள வீதி இதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி இவன் தான் பொம்பளை நம்ம தாசா பொழப்பு கட்டு போய் ஓட முடிக்கிட்டு உடனடியாக நான் வாடுங்கள் நான் பார்க்கிறேன். இசை தோற்றுங்கள். எவ்வளவு அழகாக நடனம் ஆடி சம்பாதிக்கக்கூடிய பெண்களை போய் தாசி வேசின்னு சொல்லி ஆகட்டும் அம்மா. நீங்கள் ஆடிய நடனம் மிகவும் பிடித்திருந்தது. வயிற அட்டிகை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற சன்மானத்தை வாங்குவதாக இருந்தா ஒரு நிபந்தனை. நாங்கள் கொடுக்கக்கூடிய வெத்தலை தாமலுக்கு தரித்த பிறகுதான் நீங்கள் கொடுக்கின்ற பொன் பொருள் சன்மானத்தை நாங்கள் வாங்குவோம். அப்படியா? ஆமாங்க. வெற்றிலை தாம்பலம் இதுல என்ன வரப்போகுது? வெத்தலையும் என்ன வரப்போகுது? கொடு பார்க்கலாம். அப்படியா? பாருங்க, எங்களுடைய நடினத்தில் மயங்காத ஆடவர்களை மயக்குவது எப்படி என்றால் எப்படி எங்களுடைய குளத்துல மைவசியம் எல்லாம் இருக்குது. ஓ மையி. ஆமாண்டி. சரி. சரு சாதாரணமா உச்சத்து மண்ணு உரமத்து மண்ணு இப்படி எத்தனையோ மைவசியம் எல்லாம் இருக்குது. இந்த மையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த வெற்றிலையில அஞ்சன மையன்னு சொல்லுவாங்க பத்தியா? அந்த மைய வைத்து ஆடவரை மயக்குகின்ற அதாவது வெத்தலை தாம்பலத்தை கொடுத்து மயக்கின்ற சக்தி எங்க இடத்துல இருக்குது. அதனால உடனடியாக வெத்தலை தாம்பலம் கொடுக்கணும். ஏன்னா எங்களுடைய நடினத்தில் மயங்கவில்லை. அதனால இப்பொழுது பாரு என்ன நடக்கும். வெத்தலை போடுறீங்களா இல்லையா? கொண்டாங்க ஒரு வெத்தலை கொண்டாங்க. பொம்பளை யாரு வெத்தலை போடுற பொம்பளைங்க இல்ல? கரவாடங்கிட்டு வாங்க. சாரி. எங்க போய் தெரியல. என்னது கொடுத்தும் கெட்ட பேரு தான். மயங்கராப்பியா அந்த அக்கா வெத்தலையில் மயங்கராப்பியா பாக்கலாம். எங்க பேரு என்ன சொன்னீங்க? கிரோஷன் ஹரியரன். அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் கிரோஷன் ஹரியரன். அவருடைய சொத்தில் இருந்து 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி அந்த குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலும் சிறப்பாக வாழ கடவுள் ராமார்ப்பணம். சரி சரி சரி.
என்னங்க இதோ வெற்றிலை தாம்பலம் கோயம்புத்தூர் வாங்க போலாம். கொண்டு போலாம்டா. வேண்டாம் வாங்க. இருடா, சன்மானம் கொடுக்கணும்ல. ஆகட்டும். ஆகட்டும், நாங்கள் போய் வரேம்மா. டேய் ஆடா, ஏங்க புறப்பட்டு போகலாம். புறப்படு. கிளம்புங்க. வாங்க 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 போலாம். ஏங்க யோ வாங்க போலாம். அப்பாவும் பொண்டாட்டி காத்துட்டு இருக்கோம். வாங்க. பொண்டாட்டி அங்க காத்துட்டு இருக்கா, அப்பா காத்துட்டு இருப்பாரு. கிளம்புங்க போலாம். அண்ணா ஆ? அண்ணா, ஏப்பா என்ன வாடா போடான்னுட்டு இப்ப அண்ணாங்கிறான். ஆமா ஆமா, நீ யாரு? யாரா? நானா? சண்டால பாய் உன் மந்திரி தெரியலையா? உன் மந்திரி தாங்க. மந்திரியா? என்ன பிரதம மந்திரியா? இல்ல இல்ல இந்த மந்திரி. எந்த மந்திரி? சும்மா வெத்து வேட்டு மந்திரி. ஏங்க என்ன காட்டுறீங்க? யார் நீ? உங்களுடைய மந்திரி. நம்ம வேட்டைக்கு வந்தோம். வேட்டைக்கு வந்து நகர வீதி உலா வரோம். யார் வேட்டைக்கு வந்தாங்க? நீங்க தான். நான் எப்பொழுது வேட்டைக்கு வந்தேன்? ஓ லூசு போட்டீங்கன்னா. நான் வேட்டைக்கு வரவே இல்லப்பா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன யார் நீங்க? ஆமா, நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் யாருடா? யாரா? என் வாயில அப்புறம் நல்ல வார்த்தை வராது. அண்ணா, இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்துட்டு வேட்டையாடிட்டு நான் யாரா? நீ பாக்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி நல்லா தக்க 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 தக்கன்னு நின்ற நீ. இப்ப நல்ல கண்ணு கூதி காட்டுறது. ஆமா, அதனாலே சரி அண்ணா, நீ வந்து வழிபோக்கன் போல தெரிகிறது. நீ இப்படி போ, நான் மீண்டும் இந்த வீதிக்குள்ள நான் போறேன். மறுபடியுமா? அந்த வீதியில தானே வந்தோம். அங்கதான் மீண்டும் நான் போகணும். நீ வழிபோக்கன், நீ இப்படி போ, நான் இப்படி போகிறேன். உனக்கு பிடிச்சது ஏழ்றேன். வேலை பண்றா பாரு. ஆமா ஆமா, காலையில சம்பளத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துறேன். உன்னுடைய பெயர் என்னவோ? என்னுடைய பெயரோ காந்தாமணி. காந்தாமணி. மணி எடுத்துரு, காந்தா மட்டும் வச்சுக்கலாம். அப்படியா? காந்தா காந்தா. என்னுடைய பெயர் கேட்டீங்கல்ல, உங்க பெயர் என்ன? என்னுடைய பெயர் நான் சாந்தசீலன். சாந்தசீலன். ஆமா. அடேங்க அப்பா, எவ்வளவு அழகா இருக்குது. அதுதானே? ஏங்க? ஆமா. ஆமா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? ஒன்னு சொல்லிட்டா? சொல்லுங்க. ஐ லவ் யூ. கிருஷ்ணகிரி. நீங்க உடனே சொல்லிட்டீங்க.
பொம்பளைங்க நாங்க எப்படி சொல்றது? பாத்தியா வெக்கத்தை? கண்ணு முன்ன அது முகத்திலே முடிச்சதுல வெக்கம். இந்த வெக்கத்தை நான் இதனால வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆம்பளைங்க ரோட்ல நடந்து போனா, அந்த ஆம்பளைங்க ஒரு ஆம்பளை ரோட்ல நடந்து போனா நான் குனிஞ்சத்துல இப்படி நிமிந்து கூட பார்த்ததில்ல. பாத்தியாடா எப்பேற்பட்ட ஒரு பத்திரி. ஒரு ஆம்பளைக்கு நிழல் கூட என் மேல பட்டதில்ல. கேட்டு ஒரு ஆம்பளை கிட்ட கூட நின்னு பேசுனதில்ல. அப்படி இருக்கும்போது திறந்த பத்தினி. அதனால ஐ லவ் யூ. அப்படியா? நானும் சொல்லணுமா? சொல்லணும். நேத்து 100 ரூபா கேட்டேன். கரடி போந்தா அப்படி ஏண்டாடே 100 ரூபா ரொம்ப முக்கியமா? எங்க ஆயா உள்ள இருப்ப போ. சரி சொல்லு. ஏங்க யானையை நம்பலாம், கொள்ளும் வேங்கை புலியையும் நம்பலாம். ஆனால் சுவாமி இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினா அந்த பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். அந்த பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். கிங்கினி கிங்கினி கிளி கிளி சுத்த மங்கினி மங்கினி தவமணியே அந்த பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். பாம்பை கூட நம்பிடலாம், அதன் பாசாலத்தையும் நம்பிடலாம். பாம்பை கூட நம்பிடலாம், அதன் பாசாலத்தையும் நம்பிடலாம். பகத்தை காட்டு பெண்களை நம்பினால் கட்டாயமா ஓட்டை ஏந்தி அந்த பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவா, அதன் உள்ளே இருக்கிறது ஒரு ஈரு பேனா. இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானா. இந்த மேல்மீனுக்கு பெண்டுகளை நம்ப வேண்டாம். கண்டவரோடு கண்ணால் பேசும் காமுருமாது இந்த பூமியின் மீது. கண்டவரோடு கண்ணால் பேசும் காமுருமாது இந்த பூமியின் மீது. உன்னை கணவன் தன்னை கழுத்தை அறுப்பல் தாரிய ரூபத்தில் காணும் பிசாசு. பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. நீ பெருமை காட்டி சிறுமையாட்டு பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. வேலையை பார்த்துக்கிட்டு பைத்தியக்காரனே. யாரா நீ முதல்ல? மந்திரிங்க. மந்திரி மைக்கடா மந்திரி. அவர் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன். காதலா? காதல் கசக்குதையா, எனக்கு இந்த காதல் கசக்குதையா. மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும். தோத்து போனா குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா. யார் யாரு காதலிச்சு உருப்படல, ஒன்னும் சரிப்படல. வாழ்க்கையிலே ஒன்னும் சுகப்படல. காதல படம் எடுத்தா ஓடுமுங்க, தியேட்டரிலே சனம் கூடுமுங்க. அவள் பார்வதி, அம்பிகாவதி, அமராவதி ஒரு தேவதா. அந்த கதையை பாரு, முடிவு கேளு, கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க. எனக்கு இந்த காதல் கசக்குதையா, இந்த காதல் கசக்கு. எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை டூயட் எத்தனை டியூன் கேட்டாச்சு. கிட்டப்பா அந்த காலத்திலே காயாத கடகத்தே, சின்னப்பா வந்த காலத்திலே காதல் கனிரசமே. மன்மதலீலை செடி காலத்திலே நடையா, இது நடையா நம்ம நடிகர் திலக பணியிலே. அல்லோ அல்லோ சுகமா, ஆமா நீங்க நலமா, இதை எங்கேயதான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்கள. இந்த கலை இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜாவின் பாட்டிருக்கு. வீட்டுல அதை பாடுங்க, கொண்டாட்டிய லவ் பண்ணுங்க. தாய் பேச்சு தகப்ப பேச்சு மதிக்கணும், நெய்யாக பெண் தேட கூடாது. எனக்கு இந்த காதல் கசக்குதையா. அனாதையா போக வேண்டிய அதான் ஒரு ஒத்தல் அப்படியே
கதம் அவ்வளவுதான். இருந்தாலும் ஏங்க, நான் தான் கேக்குறேன். என்ன கேக்குறாய்? தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலாமா ஜிஹெச்சுக்கு போலாமா? எதுக்கு? எப்படி உங்களுக்கு வியாதி வரப்போகுது வருது? கொன்று விடுவேன் சுவாமி, நீங்களோ ஒரு நாடாளக்கூடிய ஒரு மன்னன். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அரண்மனையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான தாதிமார்கள் உங்களுக்கு அறிவுரை பணிபடி வேலை செய்வதற்கு எண்ணற்ற சேவகர்கள் அத்தனையுமே அந்தபுரத்துல அரண்மனையில இருக்கின்ற பொழுது நாம எந்த ஒரு வசதியுமே இல்லாம நாம இங்கேயே இருக்கணும். அதனால நான் உங்களுடன் வாழ்வதாக இருந்தா அரண்மனையில தான் வாழ்வேன். உடனே கையை விட்டீங்களே? இல்ல அரண்மனைக்கு போனா அவங்க இருப்பாளே, அதுதானே நீயே ஏதோ பண்ணிருக்காட்டு இருக்குது. அவங்கள தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க. போன வாரம் எங்க அக்கா கிட்ட வந்தா புறப்படு. அரண்மனைக்கு தானே கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஆடி போலாம். புறப்படு. போகட்டும். ஓட்டுங்க. என் கணவனாகப்பட்டவர் நவராசியராயம் வேட்டைக்கு போகணும், மக்களுக்குரிய தீர்க்கணும். ஏன்னா ஒண்ணு முகத்தை பார்த்து ஏன் இப்படி பாக்குறீங்க? தனி கொடுத்ததுக்கா இப்படியே ஒரு பாசமா கொடுத்துருக்கிறியே, அதுதான். அப்படி வேட்டைக்கு போக வேண்டும், மக்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக காலையில போனாரு. இரவாயிருச்சு, வரலையே. தெரியலையே, நாள் எங்க போயிருப்பான்? தொலைவரீங்க வந்துருக்காரா? ஓய் வந்துருக்காரா? தொலைவரீங்க இல்ல வார நானும் நான் கூட பாக்கலையே. இன்னொரு சமாசாரம் தெரியுமா? இந்த திருச்செங்கோடுல மலை அடிவாரத்துல அந்த லாரிக்கார எவனோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். தாத்தான அது வயசானவர். அப்ப அவர் இல்ல, குண்டு தூக்கி போடுறீங்க, திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. பக்கத்துல கிணத்துல ஒரு பாடி ஒண்ணு கிடக்குது, அதை போய் பாத்தியா? தாயாளி அது கிளம்பி போடுற பாடின அப்ப அவரும் கிடையாது. ஏன்னா வாயில் நல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. இல்லம்மா காணமில்ல போனவர பூரா கல்லு கருமாதிரி இதே தான் வருது உனக்கு. போனவர இன்னும் வரல, அப்புறம் என்ன பண்றது? சுத்தி பத்தி பாக்கலாமே. ஆமாண்ணா சுத்தி பாக்கலாமா? ஏதோ மகாராஜா இளவரசே சாமியோ காணுமே இந்த சுத்தி பார்க்க சொன்னேன். நாலு பக்கம் ஓடுனா தெரியும். அட ஓடுனா தெரியுமா? இளவரசே ஓ ராஜாவோ இல்ல, இளவரசே ஓ ராஜாவு இளவரசே ஓ ராஜாவு ராஜாவு
ராஜா காணமா ஓடி பார்த்தால அப்படி பார்க்க கூடாது தொழில் பார்க்கலாம் வாங்க அரண்மனை தேடி வந்து விட்டோம். அரண்மனையில் யாருமே காணவில்லையே. கற்பகம் இருக்காங்க இங்க உங்கள் வரவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். இன்னும் வரலையே கோமாளி வேற குண்டு தூக்கி போடுறாரு. கிணத்துல பாடி கிடந்தது ரோட்டு பாடி கிடந்தது அங்க கிடந்ததுங்க உள்ளு பாடியா. கற்பகம் சரிங்க சரி அரண்மனைக்கு வாங்க சரி சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடாமலா இருக்கிறோம் நாம சாப்பிடலாம் இருக்கிறோம் டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கிறேன். கானகத்துக்கு என்று சென்றோம் அவரு பாலே குடிச்சிட்டு வந்துட்டாரு. பாலே குடிச்சிட்டு பால் மட்டும்தான் குடிப்பேன். சீம்பால் நீ வேண்டாமா நீ வேண்டாம் என்ன ரெண்டு பேர் வந்த மாதிரி தெரியுது. உனக்காக ஒரு பரிசு கொடுத்திருக்கிறேன். ஆமா இந்த மனைவிக்கு ஏற்ற கணவன் தான் மிக மிக முக்கியமான பரிசு. அதை விட பெரிய பரிசு கொடுத்திருக்கிறேன். பரிசு இதுவே எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? ஆமாங்க உனக்கான பரிசு இதோ பார்த்துக்கோ. அந்த பரிசு இது யாரு? இதா உனக்கு தங்கச்சி மாதிரி வச்சுக்கோ. அரண்மனைக்குள்ள ஒரே ஒரு மகாராணி. ஆமா அந்த மகாராணிக்கு ஒரு தங்கச்சியா? ஆமா தங்கச்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இல்லங்க வந்துடும் பிடிச்சவங்க போட்டோம். இல்லங்க வர்றதில்லை ஏற்கனவே வந்து விட்டது. நீ எனக்கு எப்படி மனைவியோ அதை இந்த காந்தாவும் எனக்கு மனைவிதான். என் தந்தையாருடைய விருப்பத்திற்கு ஏற்று உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா சொன்னதுக்காக உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஆசைக்காக இவளை திருமணம் செய்து விட்டு நம்முடைய அரச குலத்தில 2 திருமணம் எல்லாம் சாதாரண விஷயம் தான். அதனாலே போங்க ரெண்டு பேரும் போய் வீட்டுல உண்டான வேலையெல்லாம் பாருங்க. அப்படிங்களா? என் கணவராக உங்களை அந்த கோபுரத்துல உட்கார வச்சு அழகு பாக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன். கோபுரம் எல்லாம் வேண்டாண்டி அந்த குப்பை வேண்டாம் போதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க தேவி இதோ என்னதான் இருந்தாலும் காட்டுலயும் மேட்லயும் கல்லு முள்ளு போகும் பொழுது ஒரு மிதியடி பாதுகாப்பா இருக்குது. அந்த செருப்பு வந்து எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அப்படிப்பட்ட செருப்பு கொண்டாந்து வீட்டுல வைக்கிறீங்க.
என்ன நடந்தது? எதற்காக தற்போது அடித்துக் கொண்டிருக்கிறாய்? அம்மா துண்டு மாப்பிளைய சாதசிலா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக மருமகளை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? என்னுடைய மனைவியை அடிப்பதற்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்க? உங்களுடைய ஆசையை ஏற்று உங்களுடைய ஆணைக்கு இணங்கி இவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். கானகத்திற்கு சென்றேன். கானகத்தில் ஒரு அழகிய பெண்மணியை நான் கண்டேன். அந்த பெண்ணை நான் இரண்டாவது மனமாக நான் திருமணமானது செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தாசி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பேச்சு பேச்சை கேட்டுக்கிட்டு அநியாயமாக கட்டி மனைவென்று பாராமல் என்ன பார்த்து அடிச்சு உதைக்கிறாரு. என்ன போய் தாசி பேசுகிறாங்க? ஐயோ, அவளை சும்மா விடமாட்டேன். கவலைப்படாதே, அவருடைய உயிரை நான் எடுக்காமல் தவறான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய். மண் மீது நின்று கொண்டு ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இதோ இந்த பெண்ணை பார்த்தால் ஏதோ தவறாக தெரிகிறது. இவருடைய நடிப்பும் நாடகமும் வித்தியாசமாக இருக்கிறது. எங்கிருந்து அழைத்து வந்தாயோ கொண்டு போய் அங்கே விட்டுவிடு. இது தவறான செயல். இது தவறான செயல். இதற்கு மேலே இப்படி செய்யாது. விட்டுவிடு, போகட்டும். ஆத்திரத்தில் அறிவை இருந்து பேச வேண்டாம். உங்களுடைய ஆசைக்கு ஏற்று இவனை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஆசைக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதற்காக தாசி என்றும் வேசி என்றும் என்னுடைய மனைவியை பார்த்து கூறுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமை, எந்த ஒரு அருகதையும் கிடையாது. தந்தை என்று மரியாதை கொடுக்கிறேன். தந்தை என்று மரியாதையா? ஆமா. ஓஹோ, இவளை பார்த்தவுடன் இருந்த மரியாதை எனக்கும் குறைகிறதா? இவளை பார்த்தா தவறாக தெரியுது. ஏதோ ஒரு தாசி பெண் போல தெரியுது. என்னை அடிப்பதற்கும் உதைப்பதற்கு பேசுவதற்கும் உங்களுக்கு அத்தனை உரிமை இருக்கிறது. என்னுடைய மனைவியை அடிப்பதற்கும் அவளை கை தொட்டு இழுப்பதற்கும் உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பொண்டாட்டியா? மனைவியா? தந்தை என்ற மரியாதை காப்பாத்திக்காமா. ஏய், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு இங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் உனக்கு பொண்டாட்டியாவா? எங்க இருந்தா கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு பொண்டாட்டி இருக்கு. இந்த பக்கம் வாடா, இதான் இப்பதான் தெரியுது. திருமணமானது செய்து கல்யாணம் பண்ண அன்னைக்கு மறுகணம் வந்து என்னை அதாவது தேச விசாரணைக்கு அனுப்பிவிட்டு எத்தனை நாட்களாக சகல இதற்காக நான் என்னை கானகத்திற்கு இந்த நாட்டிற்கு தேச விசாரணைக்கு அனுப்பிவிட்டு நமக்கு அதாவது கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா வந்து நம்முடைய மனைவியாகப்பட்டவள் இறந்து விட்டா. இதுக்கு மேல ஒரு மருமகளை கட்டிக்கிட்டு ஊர் மக்களுக்கு மருமகளாக வைத்துக் கொண்டு நமக்கு ரகசிய மனைவியாக வைத்துக் கொள்ளலாம் என்று இப்படியாப்பட்ட தவறான வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். தவறான வார்த்தை சொல்ல வேண்டாம். இதற்கான காரணம் இந்த பெண்ணால். என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகங்காரம், என்ன ஒரு திமிரு. என்னுடைய மனைவி அடிப்பதற்கு உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? உன்னுடைய மகன் என்பதற்காக
இந்த நாட்டில் நான் இத்தனை வருடம் இருக்கிறேன் என்பதற்காக உனக்கு அதாவது திமிராகி விட்டதா? இதற்கு மேல்படிக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த நகரம் வேண்டாம், இந்த சொத்து சுகம் ஆஸ்தி அரண்மனை எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த நாட்டில் இருந்தால் தான் எங்களை இப்ப இந்த நாட்டை விட்டு இப்பொழுது நான் புறப்பட்டு போகிறேன். சுவாமி, இத்தனை நாட்களாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வந்த மகன் இன்றைய தினமானது இந்த தாசி வேசி சண்டாளி சதிகாரி சதிகாரி மற்ற பலிகாரி பேச்சை கேட்டு தந்தை என்று பாராமல் படிக்க தவறான வார்த்தைகளை பேசி இத்தனை நாட்களாக பொத்தி பொத்தி அவனை எத்தனை நாட்களாக வளர்த்து வந்தேன். இன்றைய தினத்திலே என்னை அடித்து அவமானம் செய்து விட்டாரே. இந்த உலகிலே எந்த ஒரு தந்தையாருக்கும் நடக்கக்கூடாத கொடுமையானது இன்றைய தினத்தில் நடந்திருக்கிறது. எனக்கு பின்பு இந்த நாட்டை ஆண்டு நாட்டு மக்களை அனைவற்று பேரையும் பார்த்துக் கொள்வான் என்று நினைத்தால் இந்த தாசியோடைய பேச்சை கேட்டு தவறான வழியில் சென்று விடுவானோ தெய்வமே. அந்த தாசிக்காக அந்த வேசிக்காக அநியாயமாக தந்தை என்று பாராமல் உங்களையும் என்னையும் ஒன்னா வச்சு பேசுறாங்களே, அது நினைத்தாலே என் அங்கமெல்லாம் பட்டிருந்தே மாமா. இப்படிப்பட்ட வார்த்தையின் காதால் கேட்டது கிடையாது. அதை கேட்கும் பொழுது இடிபட்ட நாகம் போல் ஏங்கி தவிக்கிறேனே மாமா. ஒவ்வொரு சொல்லும் அந்த தாசிக்காக பேசிக்காக வேச்சி கேட்டுக்கொண்டு என் மனமாகப்பட்டது. சொல்ல சொல்ல கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் மனமே நொறுங்கிவிட்டதே மாமா. மகளே, ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். இத்தனை நாட்களாக நாம் வணங்கி வந்த நம்முடைய குலதெய்வம் முருகப்பெருமான் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இதோ இந்த முருகப்பெருமானை நீ வணங்கி வந்தால் உனக்கு நல்ல வழியானது கிடைக்கும். இருந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுமா.
பெற்ற மகனே நம்மளை பார்த்து தலைகுறவாக பேசிவிட்டானே, ஏளனமாக பேசிவிட்டானே. இதை கேட்டான் பார்த்து சிரித்து பரிகாசம் பேசுவாங்க, எல்லிடத்தை ஏழுமாக பேசுவாங்க என்பதற்கு மனமுடைந்து அநியாயமாக மாட்டு மனிதரே மாமா. ஒரு மருமகன் என்பதற்காக பாராமல் அநியாயமாக அடித்து உதைக்கும் பொழுது மனமுடைந்து என் மாமனார் மாண்டு முடிந்து விட்டார். இந்த சங்கதியை என் கணவருக்கு சொல்ல வேண்டும். உடனடியாக என் கணவரை பார்க்க செல்ல வேண்டும். சாமி, என்னை மன்னிக்க வேண்டும். இதோ எளவ சொல்ல வந்திருக்கிறேங்க. பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை. அநியாயமாக உன் தந்தையார் மாண்டு மடிந்தாரே. ஒரு அருமையான விஷயம். என்ன விடியற் காலை பொழுதிலே என்னுடைய காதிலே தேன் வந்து பாய்வது போல இருக்கிறது. தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளையமகன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகனை பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தந்தையார் மாண்டு முடிந்த பிறகு எள்ளுந்தண்ணி இறைக்க வேண்டும், ஈமச்சரம் செய்ய வேண்டும், குடமடிக்க வேண்டும், சொல்லி வைக்க வேண்டும். வருவோருக்கும் போவோருக்கும் நீங்க தான் கை கொடுக்கணும். அதனாலே சீக்கிரமாக வந்து தந்தையார் முகத்தை ஒரே ஒரு முகத்தை பாருங்கள். இனிமேல் தந்தையாரை பார்க்க போகிறோமா என்ன? அதனால்தான் எவ்வளவு சொல்ல வந்திருக்கிறேன். போலாம். யாரு எனக்கு அப்ப? எவண்டி எனக்கு அப்ப? அவனுடைய தந்தை கிடையாது. அவன் தான் முதல்ல எனக்கு சகலன் நான் சொல்லிட்டேன்ல. அவனுக்கு எப்படி வந்து நான் கொல்லி வைப்பேன், எப்படி நான் குடமுடிப்பேன், வருவோருக்கு போவோருக்கு நான் எதுக்கடி கை கொடுக்கணும்? சாமி, பெற்ற தந்தை என்று பாராமல் தரைகுறவாக பேசுறீங்க. பேசினாலும் பரவாயில்ல, கொல்லி வச்சு குடமடிச்சாதான் மனம் சாந்தி அடையும், ஆத்மா சாந்தி அடையும், சொற்குலாக போவாங்க. அதற்காகத்தான் அழைக்கிறேன். சீக்கிரமாக வாருங்கள் சாமி. அந்த ஈன பிறவிக்கு கொல்லி வைக்கக்கூடிய ஆசை வந்து எனக்கு தெரியாது. அதனாலே அவனுக்கு நீயே கொல்லி வைக்க. பாடகமே, வைஜகமே, வளர்ந்து வரும் தாயகமே, என்னுடைய வாழ்க்கை இப்படியா போக வேண்டும்? வறுமிதி வந்தால் வரியில் தங்காது என்று சொல்வார்கள். கரியை துளைக்க காவல் விழுகலாம், இந்த விதியை துளைக்க யாரால முடியாது. பட்டோ
பட்டோம் 1 கோடி, பாடுபட்டோம் 3 கோடி. அப்படி இருக்கும் தருவாயிலே இதோ என் மாமனாருக்கு மகனுக்கு மகனாக, மகளுக்கு மகளாக, மருமகளுக்கு மருமகளாக அந்த ஈமக்காரியம் நானே செய்ய போகிறேன்.